இப்ப தமிழ்நாட்டில் அடிக்கிறது மோடி எதிர்ப்பு அலை. கரெக்டா? இன்னும் பொறுமையா சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் அடிப்பது மோடி எதிர்ப்பு அலை மட்டுமல்ல, நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவு அலை. எங்க போனாலும் நிகழ்ச்சி ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க ஏப்ரல் 18 மோடியை வீட்டுக்கு அனுப்புறீங்க. ஏன்னா இந்த மோடி 5 வருஷமா தமிழகத்துக்கு வந்ததுக்கு செஞ்ச வேலை ஒரு வாட்டி கூட தமிழ்நாட்டு பக்கம் திரும்பிட்டாங்கல்ல. கஜா புயல், வர்தா புயல், ஒக்கி புயல், தூத்துக்குடியில 13 பேரை சுட்டுக் கொண்டாங்க. பட்ட பகல்ல மக்கள் நடத்தின போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், அதை நிப்பாட்டுறதுக்கு 13 பேரை கொண்டாங்க. ஒரு இளைஞர் அறிக்கை கூட கொடுக்காத ஒரு மானங்கட்ட பிரதமர் மோடி அவர்கள். என்ன சொன்னாரு? தேர்தல் வாக்குறுதியில ஒவ்வொருத்தரை வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாரா? போட்டாரா? ஒன்னே ஒண்ணுதான் போட்டாரு. என்ன போட்டாரு? எல்லாத்துக்கும் பெரிய லாபத்தை போட்டாரு. ஜிஎஸ்டி கொண்டு வந்து எல்லாருடைய வேலை வாய்ப்பையும் கொடுங்கிட்டாரு. 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னது இப்போ 10 கோடி பேர் இந்தியாவில் வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இதுதான் அவர் பண்ண சாதனை. பண மதிப்பிழப்பு ஞாபகம் இந்தியாவே தொங்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் லைட் இந்தியா தொங்கிட்டு இருக்கு. ஒரு நைட்டு 12 மணிக்கு வந்துச்சு. என்ன பண்ண தெரியாம என்ன பண்ணாரு? 1000 நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னாரு. அதனால யாருக்கு என்ன பயன்? புதிய இந்தியா பிறந்துருச்சா? நல்ல பணத்தை ஒழிச்சாரா? தீவிரவாதத்தை ஒழிச்சாரா? 44 சிஆர்பிஎஃப் துணை ராணுவத்தினர், மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய துணை ராணுவத்தினர் 44 பேர் ஒரே போடுறாங்க. இதுதான் மோடி பாதுகாப்பு கொடுக்கிற லட்சமா? இப்படி கேட்டுக்கிட்டு ஆட்சி நமக்கு தேவையா? தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க? மக்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து தரப்படும். நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ், கேபிள் கட்டணம் குறைப்பு, தேர்தல் அறிக்கையில் அந்த அறிவிப்புகள் இதையெல்லாம் முத்தாய்ப்பாக திரு ராகுல் காந்தி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? 25 கோடி பேர் குடும்பங்கள், 25 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய் வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வழங்குவாங்க. ஏற்பட்ட தேர்தல் அறிக்கையை என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்தியா முழுக்க இந்த தேர்தல் அறிக்கை பார்த்து, திமுகவோட தேர்தல் அறிக்கை பார்த்து சொல்லியிருக்காங்க, இந்த தேர்தலுடைய கதாநாயகன் தான் ஹீரோ. ஒரு ஹீரோ இருந்தா ஒரு வில்ல இருப்பான்ல. இந்தியாவுக்கே வில்ல யாரு? ஒரு வில்ல இருந்தா அவனுடைய கை கீழே 2 அடியாளுங்க இருப்பாங்கல்ல, கை கூலிகள். இந்த வேலையை போய் செஞ்சுக்குவான், இந்த வேலையை போய் செஞ்சுட்டு அவனுக்கு இது பண்ணுறது யார்? அந்த 2 பேர். ஒரு கதாநாயகன், ஒரு வில்லன், 2 கை கடிகள். அப்படி இருந்தா ஒரு காமெடியன் இருப்பாங்கல்ல. யார் அந்த காமெடியன்? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறீங்களா? டயர் நக்கி. டயர் நக்கின்னு சொன்னது யாரு? நான் சொல்லல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து டயர் நக்கின்னு சொன்னார். அவர் சொன்னதுல இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டுக்கு போய் படுத்து தூங்க முயற்சித்தாருன்னா அவர் காதுல அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. டயர் நக்கி, டயர் நக்கி, டயர் நக்கி, டயர் நக்கி. ஒரு மனுஷன் போய் இப்படி யாராவது திட்டுவாங்களா? நீங்க யாராவது திட்டி பாத்துருக்கீங்களா? டேய் போடா டயர் நக்கின்னு சொல்லி யாராவது பாத்துருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பெருமையான வார்த்தை யாரு? நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கினாரு. இப்ப அதே டயர் அவர் நக்கிட்டு இருக்காரா இல்லையா? நான் கேட்கறது வாஸ்தவமா தானே இருக்கு, தப்பா கேட்கல. ஒரு துணை முதல்வர் டயர் நக்கின்னு பாராட்டினவர் முதல்வரை விட்டுருவாரா? முதல்வர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒன்னும் தெரியாத மண்ணு. உண்மையாக சொன்னார், ஒன்னும் தெரியாத மண்ணு. ஒரு வார்டு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாத ஒருத்தரை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கோம். 30 அமைச்சர்களை பத்தி 200 பக்கத்துக்கு ஊழல் புகார் தயார் செஞ்சு ஆளுநர் கிட்ட போய் கொடுத்தாரு 1 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப எங்க போச்சதெல்லாம் இவ்வளவு பேசிட்டு, இப்போ கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் ஏதாவது இருந்தா ஒன்னா சேர முடியுமா? கண்டிப்பா அவங்க இல்ல. கண்டிப்பா உங்ககிட்ட திருப்பி ஓட்டு கேட்டு வருவாரு. அப்போ நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். 4 கேள்வி நாங்க கொடுக்குற மாதிரி கேட்பீங்களா இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 வருஷமா முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. இவர் எப்படி முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாரு? அவன் வரணுமா?
கூவத்தூர்ல கொண்டு போய் அடைச்சு ஞாபகம் இருக்கா 10 மாசம் குழந்தை மாதிரி தவழ்ந்து போய் சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் இவரு மோடி போட்ட பிச்சை இவருடைய முதல்வர் நாட்கள். இவரு என்ன சொல்றாரு, 2 வருஷமா நான் முதலமைச்சரா இருக்கேன். சரிங்க ஐயா உங்களோட சாதனையை சொல்லுங்க. என்ன தெரியுமா சொல்றாரு, நான் 2 வருஷமா முதலமைச்சரா இருக்கேன்ல அதுவே பெரிய சாதனை தான். போக வாஸ்தவமான பேச்சு. உங்ககிட்ட இருந்தாலும் எதிர்பார்க்க முடியும். 35,000 போராட்டம் என்னோட ஆட்சியில தான் நடந்திருக்கு. வேற எந்த ஆட்சியிலுமே இப்படி ஒரு சாதனை நடந்தது கிடையாது. மாணவர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் பண்ணாதவங்களே கிடையாது. பெருமையா சொல்றாரு 35,000 போராட்டம் என்னோட ஆட்சியில தான் நடந்திருக்கு. இப்படி ஒரு மக்கள் முதலமைச்சர் நமக்கு தேவையா? நம்ம திரு வெற்றி வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு வாக்களிச்சு ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். நம்ம வீட்டுக்கு அனுப்ப போறது மோடியை மட்டுமல்ல, மோடியுடைய கைக்கூலிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இவ்வளவு சொல்றாங்க. நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் 2004 இருந்து 2014 வரைக்கும் 2 முறை அமைச்சரவையில் இருந்தார். அப்போ அவர் செய்த சாதனைகளை நான் சொல்றேன் கொஞ்சம். லோகோ வடக்ஸ் மேம்பாலம் நம்முடைய வேட்பாளர் அவருடைய திட்டத்தில் வந்தது. மேத்தா நகர் பாலம் அவர் கட்டி கொடுத்தது. வில்லிவாக்கம் சப்வே உள்ளிட்ட பல்வேறு பாலங்கள் அவர் கட்டி கொடுத்தது. சாம்சங், நோக்கியா, பாக்ஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள், எம்என்சி நிறுவனங்கள் வர காரணமாக இருந்தவர் நம்முடைய வேட்பாளர். அதே போல தொலைத்தொடர்பு துறையில் தமிழகத்திற்கு சுமார் 1,25,000 கோடி அளவில் முதலீடுகளை பெற்று தந்தவர் நம்முடைய வேட்பாளர். இதெல்லாம் பில்கேட்ஸ் தெரியும்ல, பில்கேட்ஸையே தமிழ்நாட்டு கூட்டு வந்து தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தி பல்வேறு நலத்திட்ட பல்வேறு முதலீடுகளை கொண்டு வந்தது நம்முடைய வேட்பாளர். இப்படிப்பட்ட வேட்பாளர் நம்ம அனுப்பணுமா வேணாமா? கண்டிப்பா செய்வீங்கல்ல? உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். திமுக சென்னையில் உள்ள அத்தனை பாலங்களும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. எத்தனை பாலங்கள்? கிட்டத்தட்ட 10 பாலங்களை நம்முடைய கழக ஆட்சியில் இருக்கும்போது கட்டினது. மெட்ரோ ரயில் திட்டம் பல லட்சம் பேர் உலகத்து உறுப்பினர்கள் மெட்ரோ ரயில் திட்டம் அதை வந்து விரிவாக்கம் செய்யறதுக்கு தலைவர் அவர்கள் அறிக்கையில கொடுத்திருக்காரு. மெட்ரோ ரயில் விரிவாக்கம் செய்யப்படும். ஆசியாவின் மிகப்பெரிய கோயம்பேடு பஸ் நிலையம் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. டைடல் பார்க் யார் கொண்டு வந்தா? கலைஞர் கொண்டு வந்தாரு. அத்தனை சிப்காட் தொழிற்சாலைகளும் திமுக கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது திமுக. அதனால் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள் உன்னே ஒண்ணு கேட்கிறேன். நடக்கிறது அம்மா ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, அம்மா அவைகள் ஆட்சி செய்யணும்னு சொல்றாங்கல்ல, உன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு இது வரைக்கும் சொன்னாங்களா? இன்னும் மர்மமா தானே இருக்கு. ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்கள 90 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சு யாரையுமே பார்க்க விடாம பண்ணி, யாராவது பார்த்தாங்களா? ஒரு போட்டோ வந்ததா? எதுவுமே வரல. அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் சொல்லவே முடியல. திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, முதல்வர் பதவி கொடுக்கணும்னு என்ன சொன்னாரு? தர்ம யுத்தம் நடத்தினார். ஞாபகம் இருக்கா? சமாதியில போய் தர்ம யுத்தம் நடத்தி என்ன சொன்னாரு? அம்மா சாவல மர்மம் சொன்னார்ல. இப்ப துணை முதல்வர் பதவி கொடுத்தோன்னு வாய மூடிட்டு திறக்க மாட்டேங்கிறார். அம்மா எப்படி செத்தாங்கன்னு தெரியல. அம்மா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் 90 நாள் அடைச்சு வச்சு அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா தொட்டுக்க சட்னி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களா? அம்மா சாப்பிட்ட இட்லிக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பில்லு போட்டாங்க? 2 இட்லி 1.5 கோடி, 1 இட்லி 75 லட்சம் ரூபாய். திடீர்னு அம்மா செத்துட்டாங்கன்றாங்க. இப்படி உங்களுடைய முதலமைச்சருக்கே பாதுகாப்பு கொடுக்க வக்கில்லாத ஒரு அரசு பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? எனவே நீங்க எல்லாம் வருகிற ஏப்ரல் 18ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துல திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்க பண்ணுவீங்களா? அனிதாவோட மரணம் ஞாபகம் இருக்கா? நம்முடைய தங்கை அரியலூர்ல பிறந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏழை குடும்பத்துல பிறந்தா மருத்துவர் ஆகக்கூடாதா? நல்ல படிக்கிற பொண்ணு, நல்ல மார்க் எடுத்துச்சு. அவங்க நீட்டை கொண்டு வந்து மாணவர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏப்ரல் 18ஆம் தேதி ஓட்டு போறதுக்கு முன்னாடி அனிதாவை கொலை பண்ணது யாரு சொல்றாங்க? அனிதா பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. கொலை பண்ணது யார் தெரியுமா? மோடி, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி. இந்த 3 பேருக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமா? நம்ம வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை உருவாக்கி இருக்காங்க. பழிக்கு பழி வாங்கணுமா வேணாமா? அதுக்கான தேதி ஏப்ரல் 18. தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்கும்படி பண்ணுவீங்கல்ல? நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம், நீட் தேர்வை ரத்து செய்வோம்.
இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அதிமுக தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஆளுங்கிறது பாஜக, அவங்களுடைய ஆட்சி. இங்க ஆளுறது அவங்க அதிமுக ஆட்சி. அவங்க சொல்றாங்க நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு. இது எப்படி ஒரு கேடு கெட்ட செயல்? வாக்காளர்களே, நீங்க எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு போட்டு போடுங்க. உதயசூரியன் சின்னத்துல திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்து அவரை டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களுடைய குரலாக, மக்களுடைய குரலாக, இந்த தொகுதியுடைய குரலாக இருப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, நன்றி, வணக்கம்.